ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். சரணாகதி தத்துவத்தை குறித்து இந்த காணொளியில் பக்தர்களிடம் பகிர்வதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது இந்த பூ உலகத்தில், அதாவது இந்த பௌதிக உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, ஒரு தொழிலாளி தன்னுடைய முதலாளிக்கும், குடும்ப உறுப்பினர்களில் ஒவ்வொருவருக்கு ஏதோ ஒரு சேவையை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த சேவை எல்லாம் நன்றாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நம்முடைய அந்த எடுத்த காரியங்களை எல்லாம் செவனே செய்து முடிக்க முடியும். அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவற்றுக்கெல்லாம் மேலாக பகவானிடம் நாம் சரணாகதி அடைய வேண்டும். சேவை புரிவது வேறு, சரணாகதி அடைவது வேறு. நாம் பகவானிடம் சரணாகதி அடையாவிட்டால் யாரோ ஒருவரிடம் சரணடைய வேண்டி வரும். ஆம், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். மனிதர்களிடம் நாம் சரணடைவதை விட பகவானிடம் நாம் சரணடைந்து விட்டால் யாருக்காகவும் எதற்காகவும் எந்த நேரத்திலும் நாம் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், பகவானுடைய திவ்ய அருளால் அவரது பாதுகாப்பில் எப்போதும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆம், ஒரு பக்தன் எதற்காகவும் எந்த நேரத்திலும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், பகவானிடம் சரணாகதி அடைந்து விட்டதால், அவருடைய திவ்ய திருவருளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காரணத்தினால் பக்தன் எதற்காகவும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அஞ்ச வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படாது. ஆதலால் சேவை வேறு, சரணாகதி வேறு. நாம் இங்கு புரிய வேண்டியது சேவை. இந்த பூலகத்திலே, இந்த பௌதிக உலகத்திலே சரணடைய வேண்டியது பகவானிடத்தில். வாருங்கள், எல்லாம் வல்ல அந்த சர்வேஸ்வரனிடம் சரணடைந்து நாம் ஒரு நித்தியமான ஆனந்தமயமான வாழ்க்கையை வாழ்வோம். மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.